விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியினுடைய சார்பில் போட்டியிடுகின்ற அன்பு தங்கை அபிநயா அவர்களினுடைய அறிமுக கூட்டமாக நேமூர் பகுதியில் கூடியிருக்கிற என் தாய் தமிழ் உறவுகளை, நாம் தமிழர் கட்சியினுடைய அனைத்து நிலை பொறுப்பாளர்களை, அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். ரெண்டாயிரத்தி 24 நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்து தற்போது இடைத்தேர்தலை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தினால் என்ன கிடைக்கும், அவர்கள் வெல்வார்களா வெல்ல மாட்டார்களா என்கின்ற கேள்வியோடுதான் எல்லோரும் 2024 நாடாளுமன்ற தேர்தலிலே வாக்கு செலுத்தினார்கள். ஆனால் ஒரு மாற்றத்தை நம்புகிற மக்கள், திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் இல்லாத மாற்று அரசியலை முன்மொழிகிற நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தினால்தான் இவர்கள் எல்லோருக்கும் சரியான அரசியலை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் வரும் என்பதற்காக வாக்கு செலுத்தியவர்கள் தான் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தினார்கள். அதற்கு ஒரு உதாரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நாம் தமிழர் கட்சி 40 நாடாளுமன்ற தொகுதியிலும் போட்டியிட்டது. 40 நாடாளுமன்ற தொகுதியிலேயே அதிகபட்ச வாக்குகளை வாங்கியது சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியிலே 1,63,000 வாக்குகளை என் மக்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வழங்கினார்கள். அதன் விளைவு என்னவென்றால், சட்டசபையிலே மு.க. ஸ்டாலின் அவர்கள் படிக்கிறார். 30 ஆண்டுகளாக வைக்கப்பட்டிருந்த கோரிக்கை கிட்டத்தட்ட 225 ஆண்டுகளுக்கு முன்பாக தூக்குமேடை ஏறிய மருது சகோதரர்களுக்கு ஒரு சிலை சிவகங்கையிலே வேண்டும் என்கின்ற கோரிக்கை கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக போராட்ட வடிவிலே இருந்தது. அதற்கு நேற்றுதான் 50 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு கொடுத்து நாங்கள் சிலை வைப்போம் என்று சொல்லி இருக்கிறார். காரணம் என்னன்னா, நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தினவன் எல்லாருமே சிவகங்கையில அதிகமா ஓட்டு போட்டிருக்கான். குறிப்பா நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சிவகங்கை மாவட்டத்தை சார்ந்தவர். எனவே அவர்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள். அவர்களுடைய கோரிக்கையை எப்படி நாம் அமைதிப்படுத்துவது, அந்த வாக்குகள் ஏன் சென்றது என்கின்ற கோரிக்கையை பார்த்துதான் அந்த 50 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறாங்க. ஏன் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டோம்னா, நீங்க நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டீங்கன்னா தான் உங்களுடைய கோரிக்கைகள் அனைவற்றையும் இப்ப ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுக நிறைவேற்றும் என்பதற்காகத்தான் விக்கிரவாண்டியில உங்க வாக்குகளை எல்லாம் என் தங்கை அபிநயாக்கு போடுங்க. இன்னொரு கேள்வி என்னன்னா, 225 ஆண்டுகளுக்கு முன்பாக தூக்கு கயிற்றை முத்தமிட்டு இறந்த எங்கள் பாட்டன் மருது சகோதரர்களுக்கு சிலை வைப்பதற்கு 50 லட்சம், ஆனால் கருணாநிதியின் நினைவிடம் கட்டுவதற்கு 50 கோடி. இதுதான் இவங்களோட அரசியல். எங்களுக்கு 50 லட்சம், உனக்கு 50 கோடி. எங்க பாட்டனுக்கு 50 லட்சம், உங்க ஒப்பனுக்கு 50 கோடியாடா என்ற கேள்வியை நாங்கள் வைப்பதற்காகத்தான் இந்த அரசியலை செய்து கொண்டிருக்கிறோம். இங்கே அனைத்து வரலாறுகளும், அனைத்து மொழி, இனம் என்று அனைத்தும் அழித்தொழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அவற்றை எல்லாம் மீட்பதற்காகத்தான் நாம் தமிழர் கட்சி களத்தில் நிற்கிறது. எனவே எனது அன்பு தாய் தமிழ் உறவுகள், என் தங்கை அபிநயாவை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்திலே வெல்ல வைப்பீர்கள் என்ற நம்பிக்கை ஒவ்வொரு நாளும் கூடிக்கொண்டிருக்கிறது. இன்று நாங்கள் களத்தில் சந்திக்கும் போது நிறைய மாற்று கட்சிகளை சேர்ந்தவர்கள், திமுகவை எங்கள் அண்ணன் என்று பொது எதிரி என்று முந்தா நேத்து சொன்னாரோ, சொன்னதுல இருந்து எல்லா கட்சியை சார்ந்தவர்களும் எங்களை சந்திக்கும் போது இந்த முறை மைக்குக்குத்தான் ஓட்டு, மைக்குக்குத்தான் ஓட்டு, நாம் தமிழர் கட்சி முதல் சட்டமன்ற உறுப்பினரை விக்கிரவாண்டியில் தொடங்க போகிறது என்ற நம்பிக்கை எங்களுக்கு பிறந்திருக்கிறது. எனவே நாங்கள் திமுகவை பொது எதிரியாக இந்த களத்தில் நிறுத்தி இருக்கிறோம். நாம் தமிழர் கட்சியும் திமுகவும் நேரடியாக போட்டியிடுகிறது. நாம் தமிழர் கட்சி உறுதியாக வெல்லும் வெல்லும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.